காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோடு மீண்டும் ஒரு பதட்டம் நடத்திருக்கு. இந்திய தாக்குதல் ஒரு பக்கம் இருக்கின்றால், பாகிஸ்தானுடைய தாக்குதல்ல இந்தியர்கள் 3 பேர் மரணித்திருந்ததாக செய்தி வந்திருக்கு. அதற்கு பதிலடி தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் வீரர்களையும் கொண்டிருக்கிறது இந்தியா. இதுல நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் என்னன்னா, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் சூடுபிடிக்க வேண்டும். ஒரு 5-6 ஆண்டுகள் அங்க நிலவிய நிசப்தம் ஏற்கனவே ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு குறைந்ததை பார்த்தேன். பட் இனி வரக்கூடிய காலங்களில் இது ஒரு முழு போரா மாறுதோ இல்ல பதில் தாக்குதல் இருக்குதோ இல்லையோ, LOC will be very hot for the forthcoming days அப்படின்னு பார்க்கிறேன். LOC வந்து இப்போ ரிட்டலியேஷன் ஃபயர்ஸ் வந்து ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயர் வந்திருக்கு, மோட்டார்ஸ் ஃபயர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து ஆர்ட்லரி கன்ஸ் வந்து ஃபயர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாக நமக்கு வந்து மெசேஜ் வருது. அதில் வந்து பார்த்தோன்னே ரஜோரி செக்டர்ஸ், அப்புறம் அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னே இன்டர்நேஷனல் பார்டர்ஸ், பஞ்சாப் ஒட்டியது, அந்த இடத்துலாம் உங்களுடைய வந்து இன்டென்சிஃபை வந்து ஆயிருக்கு அவங்களோடது. சின்ன வித்தியாசத்தை நேர்களுக்கு சொல்லுவோம், LOCக்கும் இன்டர்நேஷனல் பார்டருக்குமான வித்தியாசம். அதாவது வந்து நம்ம எப்படி வந்து பரவி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து LOC வந்து இருக்கு. அங்க வந்து IBயும் அதுல வந்து பார்ட் ஆஃப் இருக்கு. மற்ற வந்து நம்ம பார்த்தோம்னா பஞ்சாப் அது மாதிரி இடத்துல வந்து இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் இருக்கு. அது வந்து வரையறுக்கப்பட்டது. அது வந்து அதுதான் நம்மளுடைய பார்டர் அப்படின்னு வரையறுக்கப்பட்டது. ஆமா, ஒத்துக்கொள்ளப்பட்ட எல்லை. ஸோ அதுதான் அந்த இடத்துல அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் IB 2 இடத்துலையும் வந்து அந்த பார்டர்ஸ் ஏரியா மொத்தம் வந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பார்டருடைய லென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3300 கிலோமீட்டர், 3303 கிலோமீட்டர் இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா. அந்த எல்லை முழுவதும் வந்து பதட்டத்தில் இருக்கும். அந்த கிராஸ் ஃபயர் வந்து 2 பக்கமும் ஏற்பட்டிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய நிலை வந்து மிகவும் கடினமான நிலை இருக்கும். நாட்டை பாதுகாப்பதற்கு, நாட்டுடைய மக்களை பாதுகாப்பதற்கு தன்னுடைய இன்னுயிரை வந்து அவர்கள் வந்து பணயம் வைத்து அவர்கள் வந்து அவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். எஸ்கலேஷன் லேடரை பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க ப்ரீவியஸ் இதுல. எஸ்கலேஷன் லேடர் வந்து அவர்கள் எப்படி வந்து அடுத்து எடுத்து செல்வார்கள். இப்போ வந்து RT ஃபயரோட நிறுத்துறாங்களா, RT ஃபயரை விட்டுட்டு அவங்க வந்து ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல வந்து ஏதாவது ஏர்கிராஃப்ட், அவங்களுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் நம்மளுடைய எல்லை தாண்டி உள்ள வருதா, இல்ல வேற ஏதாவது வந்து மிசைல் அட்டாக் வந்து அவங்க வந்து தயாராகின்றார்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பான நிலையில இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலையில இருக்கு. இம்மிடியட்டா வந்து வான்வெளியிலேயே அவங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது 1-2 டார்கெட் வந்து தப்பி வந்து அது அடிபட்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலடி என்பது மிக மோசமாக இருக்கும். அது வந்து அடுத்த லேடர் நோக்கி அது வந்து எடுத்துட்டு போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லேடரா வந்து கிராஸ் பண்ணும். அப்புறம் முத்திய நிலை வரும்பொழுது அவர்கள் முழுமையாக அடிக்கப்படுவார்கள். அந்த நிலைக்கு செல்வதற்கு பாகிஸ்தானிடம் தகுதி இல்லை, வலிமை இல்லை. பட் அதுக்கான தேவையை வந்து அரசியல் தேவையை இந்த ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதா? இப்ப நம்ம நாடு மாதிரி அது ஒரு ஜனநாயக அமைப்பு இல்லை. ஆட்சி சக்திகள் ராணுவத்தை கட்டுப்படுத்தல, ராணுவம் தான் ஆட்சி சக்திகளை கட்டுப்படுத்துது. இப்ப ஆசிம் முனீர் அப்படிங்கிற ஒரு போர் வெறி பிடிச்ச ஒரு நபர் தான் இவர் தொடக்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் தன்னுடைய செல்வாக்க தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார் அங்க ராணுவ ஜெனரல். இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பிரதமர் தான் தலைமை அப்படின்னா அந்த பிரதமரும் அதிபரும் எல்லா காலத்திலும் பண்ணிதான். ஈவன் விஷயமாவும் இப்போ ஒரு வலிமையான ஒரு ஜெனரல் இருக்காரு. சோ அவருக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் இருக்கு. சோ அவர் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேற ஏதாவது இன்னும் ஹாக்கிஷா சேர்த்துட்டாங்க வாய்ப்பு இருக்கு. அவருடைய வந்து செல்வாக்கை நிரூபிப்பதற்காக அவர் வந்து ஒரு எல்லையை வந்து தாண்டி போக முடியாது. ஏன்னா அப்படி தாண்டி போகும்போது அதற்கான தீர்வு என்ன ஆகும், அதனுடைய முடிவு என்ன ஆகும் அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும். அந்த முடிவு வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹியூமிலியேஷனை வந்து ஏற்படுத்தும். அவருடைய நாட்டை வந்து துண்டு துண்டாக வந்து ஆக்கிடுவோம். 1971 2ஆக தான் பிரிந்தது பாகிஸ்தான். இப்போது 3ஆக 4ஆக பிரியக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுவிடும் பாகிஸ்தானுக்கு. அதையும் தவிர பாகிஸ்தான் ராணுவத்திற்கு வந்து எந்த விதமான ஒரு மதிப்பும் இல்லாமல் போய்விடும். இவருக்கு என்ன நிலை ஆகும், அவருடைய ராணுவ தளபதிக்கு என்ன நிலை வந்து வரும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். அதனால் வந்து அவர் அவ்வளவு பெரிய ஒரு டிராமேட்டிக் ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு சொல்றது. அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு மிசைல் அட்டாக்கோ இல்ல ICBM அட்டாக்கோ இல்ல வந்து நியூக்ளியர் வாரை வந்து கையில் எடுக்கிறதோ அது மாதிரி போவதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. அப்படி அவங்க போனாங்கன்னா அவங்க செல்ஃப் சூசைட் பண்ணிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து அந்த நாடு என்பது வரைபடத்திலிருந்து வந்து இப்ப காண முடியாது. அடுத்து 200-300 ஆண்டுகள் அந்த இடத்துல புல்லு கூட முளைக்க முடியாத நிலை ஏற்பட்டு போயிடும். பாகிஸ்தானுடைய என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு ஒருவர் கூட வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அங்க இல்லாம போகக்கூடிய நிலை வந்து ஏற்படக்கூடிய நிலை வந்து வரும். விநாச கால விபரீத புத்தியை புதுசுவாங்க. விபரீத புத்தியோடு செயல்பட்ட முன்னாள் ராணுவ பாகிஸ்தான் ஜெனரல்கள் உள்ளது. ஆஷிம் முனீர் அப்படிங்கிறவர், அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிக்கல்கள் தொடங்குது. நம்ம தேர்தலுக்கு அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த காஷ்மீர் தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி, பெஹல்காம் தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி காஷ்மீரை பத்தி ஒரு சர்ச்சைக்குரிய வகையில இன்னும் சொல்ல போனா போர் வெளியே தூண்டி பேச்சுக்களை எல்லாம் அவர் பேசுறார். அதுக்கப்புறம் தான் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பெஹல்காம் தாக்குதல் பார்க்கப்படுது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். சோ இன்னைக்கு பாகிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் கூடுது. அதுல சக்தி மிக்கவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, நாட்டுடைய ராணுவ அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தான். ISI ஆகட்டும், NSC தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவே ஒரு ISI சேர்ந்தவர் தான் இருக்கிறாரு. கடந்த வாரம் இப்போ ஒரு சர்வதேச அழுத்தங்கள் பாகிஸ்தான் மேல கூடி நினைக்கிறீங்களா? இப்போ இதை மேற்கொண்டு விரிவடையாம பார்த்து கொண்டு சர்வதேச சமூகத்துக்கு அப்புறம் இவர் சைனா பதற்காக நம்ம அவங்க பாகிஸ்தான் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இது போர் பதற்றமாக விரிவடையும் போது அவங்களுடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்டா இருக்கு. இப்போ ஏற்கனவே பலூச்சிஸ்தான்ல நடந்த தாக்குதல்ல அவங்களுடைய கேந்திரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த தாக்குதல் தொடர்ந்தா POKல அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு, பாகிஸ்தான் ப்ராப்பர்ல அவங்களுக்கு பாகிஸ்தான்ல அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு பார்ப்போம். சோ மேற்கொண்டு வலுவடையாம இருக்கிறதுக்கு சர்வதேச சக்திகள் அழுத்தங்களை பாகிஸ்தான் மேல போடும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. இப்ப சைனாவை பத்தி சொல்லும் போது அவருடைய CPAC வந்து நம்ம நினைவு கொள்ள வேண்டும். அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்துல போய் முடிஞ்சிடும். வார் வந்து வலுத்தால் அது CPAC நிலை இப்பயே வந்து அவங்களால வந்து சைனா பாகிஸ்தான் காரிடோர் வந்து அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியல. பலுச்சிஸ்தானுடைய கண்ட்ரோல்ல போயாச்சு. அங்க வந்து எந்த விதமான ஒரு தொடர்பும் அவர்களால் செய்ய முடியவில்லை சைனாவால். அது வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு. ஸோ இந்தியாவோடும் பகிர்ச்சிக்கிட்டாச்சு. பலுச்சிஸ்தான் அவங்க கூட கிடையாது. பாகிஸ்தான் வந்து இல்லாத நிலையில வந்து இருக்கு. உலகமே அதை வந்து ஒதுக்கி இருக்கிற சமயத்துல சீனா வந்து நிச்சயமாக தன்னுடைய அந்த CPAC-க்காக, தன்னுடைய நிலைப்பாட்டுக்காக, தன்னுடைய பொருளாதாரத்திற்காக, தன்னுடைய வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்காக அவர்கள் வந்து தன்னுடைய விரல வந்து அவங்க வந்து நெருப்புல வந்து சுட வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் நிச்சயமாக அவர்கள் அப்படிங்கிறது வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். பல பொருளாதார நடவடிக்கைகளை பாகிஸ்தானோட பல பகுதிகளில் செய்து வருகிறது. ஒரு போர் பதட்டமாக வெடிக்குமானா இது அவங்களுடைய பொருளாதார இன்ட்ரெஸ்ட பாதிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில சைனாவை செய்யப்படுகிறது. இந்த மேலும் இந்தியாவில் ஆமா, நிச்சயமாக அந்த CPAC-னால வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அந்த சில்க் ரூட் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி பலுச்சிஸ்தானுடைய அந்த வழியா தான் வந்து அது வந்து போகுது. ஸோ நீங்க நேற்று நடந்த செய்திகள்லயும் அவருடைய ஆம்புலன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு வந்து அலோவ் பண்ணல. நிறைய வந்து ட்ரக் எல்லாம் அவங்க வந்து தாக்கி அதை வந்து அழித்து விட்டார்கள். பலுச்சிஸ்தான் தனியா வந்து சுதந்திரம் பெறக்கூடிய ஒரு நிலையில் வந்து அது வந்து உருவாகிட்டு இருக்கு. போர் என்று முத்தி விட்டால் நிச்சயமாக பலுச்சிஸ்தானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை கிடைக்கும். அவங்க வந்து தனியா போயிட்டாங்கன்னா இந்த CPAC வந்து என்ன நிலையில் போகும் அப்படின்னு சைனாவுக்கு தெரியாது. ஆகையால் நிச்சயமாக பாகிஸ்தானை வந்து போருக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற வந்து மிக கடுமையான ஸ்டெப் தான் வந்து சீனா வந்து எடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு அடி கொடுக்கறதுனால அவர்கள் வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.